திமுகவின் ஆட்சி சிறப்பாக இருக்கிறதா? சிறப்பாக இருந்தால் தனித்துத்தான் இருக்க வேண்டும். அந்த கூட்டணியில் இருந்து வென்றவர்கள் அந்த ஆட்சியில் நடந்த ஒரு அநீதியை எதிர்த்து பேசி யாராவது பார்த்தீர்களா? இந்த நாட்டில் இத்தனை போராட்டங்களை தந்தது இந்த கட்சி ஆட்சிகள் தான். அந்த கட்சிகளோடு கூட்டணி வச்ச கட்சிகள் மக்களின் பிரச்சனைக்கு ஒரு இடத்தில் வந்து மக்களுக்காக நின்றது உண்டா, பார்த்தது உண்டா? ஆனால் இந்த நாட்டில் எல்லா பிரச்சனையும் தந்தவர்கள் இந்த பக்கம் நிற்கிறார்கள். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா. எல்லா பிரச்சனைகளோடும் என் மக்களோடு மக்களாக நின்ற பிள்ளைகள் ஒரு பக்கம். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தந்தவர்கள் ஒரு பக்கம், தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இதில் என் சொந்தங்களே, என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் எந்த பக்கம் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முன்வைக்கிற கேள்வி. மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகளை தந்தவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் நாம் அறிவுள்ள, சிந்திக்கிற திறன் உள்ள, பகுத்தறிகிற ஆற்றல் உள்ள தன்மானமிக்க தமிழினத்தின் மக்களா, அறிவார்ந்த அறிவு சமூகத்தின் பிள்ளைகளா என்பதை என்னரும் பெற்றோர்கள், அறிவார்ந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் உணர வேண்டும். இங்கே வேட்பாளராக உங்கள் மகன் நிறுத்தி இருக்கிற பிள்ளைகளை பாருங்கள். யார் இவர்கள்? யார்? என் தங்கை சுகன்யா யார்? என் தம்பி கீர்த்திவாசன் யார்? மந்திரி மகனா? முதலமைச்சர் பேரனா? யார்? ஒரு வீட்டில் ஒரு தகப்பனுக்கு மகனாக பிறப்பதாலேயே அவனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விடும் என்றால் இது ஜனநாயகமா இல்ல சனாதனமா? சனாதனம், சனாதனம் எதிர்ப்பு, சனாதனத்தை ஒழிக்கிறோம் என்று பேசித் திரிகிற பெருமக்களே, பிறப்பினாலே ஒருவனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விடும் என்றால் அதுதான் சனாதனம், அதுதான் மன்னராட்சி. எங்கே மாண்புமிக்க ஜனநாயகம்? எங்கே மக்களாட்சி? கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஐயா ஸ்டாலினுக்கு இந்த மண்ணை ஆளுகிற தகுதி ஒன்று சொல்லுங்கள். அவருடைய மகன் என்பதை தாண்டி துணை முதல்வராகவோ மந்திரியாகவோ தம்பி உதயநிதிக்கு ஒரு தகுதி சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். உங்கள் மகன் சீமானுக்கு இல்லாத தகுதி அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லுங்கள். கருணாநிதிக்கு மகனா பிறந்தால்தான் பதவி கிடைக்கும் என்றால் இது மாறி ஒரு கொடுமை. இதை ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு, சனாதனத்துக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்றால் எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? எப்படி எப்படி? இந்திரா காந்தி மகன் என்பதற்காக ராஜீவ் காந்திக்கு பதவி, ராஜீவ் காந்தியின் மகன் என்பதற்காக மனைவி என்பதற்காக சோனியா காந்திக்கு பதவி, ராஜீவ் காந்தி சோனியா காந்தி மகன் என்பதற்காக பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பதவி. இது என்னது? என்னது இது? இவர்தான் மக்களாட்சியின் காவலர்கள், மாண்புமிக்க மக்களாட்சியின் மகத்தான தலைவர்கள். கேவலம். வரும்போது வீதியில் வந்து சனாதனம் ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம். அதுக்கு தாண்டா உங்களை முதல்ல ஒழிக்கணும்னு நினைக்கணும், அதுக்கு தான் உங்களை ஒழிக்கணும்னு நினைக்கணும். பைத்தியக்காரங்க. பிஜேபி வந்துடும், டிஎம்கே. ஒரு வீரமாக நான் சொல்றா, நான் இருக்கிற வரை வராது அப்படி சொல்றா ஒருத்தன்.